So once again, hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் வந்து அனிருத்தோடைய பாட்டை பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சாய் அபியங்கரோடைய பாடல் தான். அன்னைக்கு தான் பார்த்தோம். அந்த பாட்டோடைய என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளை வச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக இருந்துச்சு, கொஞ்சம் நெகட்டிவாக மாறிச்சு, இப்போ மிக்ஸ்ட் ரிவ்யூவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து பூம் பூம். ஸோ பூம் பூமோடைய பாட்டு வந்து தமிழில் ஊரும் பிளட் அப்படின்ற ஒரு இதில் வந்துருச்சு, டியூட் மூவிலேருந்து. அந்த பாட்டு தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் தெலுங்கு வெர்ஷனில். தமிழில் பார்த்துட்டோம். இப்போ முதல் வாட்டி கேட்கும்போது கொஞ்சம் எனக்கே சுமாராக தான் இருந்துச்சு, அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி கேட்டது அப்புறம் கூட எனக்கு மேபி இட் டேக்ஸ் டைம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் தெலுங்குல இந்த பாட்டு எப்படி போகுதுன்றதை கொஞ்சம் பார்க்கலாமே, என்ன மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படி அடங்கியிருக்குன்னு கொஞ்சம் இதில் எப்படின்றது தெரியல. தமிழே லிரிக்ஸ் பாதி, அந்த மியூசிக் அதிகமாக தானே கேட்காத மாதிரி இருந்துச்சு. இதில் எப்படின்றது தெரியல, பார்க்கலாமே. தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும்ல, அப்படியுமா தெரியாமல் இருக்கும். ரெடியா மக்களே? 3, 2, 1 வாங்க பார்க்கலாம். PR Amitabh Ketesh Sai అలలే స్వాగతో కదిలే పొగరే నువ్వు ఎవరా ఎగబడు కదరా తమరే కదడు என்ன வாய்ஸ் అడ్డచేరి చిక్కులకి చెప్పేవా చెక్కు ఎప్పటికీ తక్కని దక్కికు లేడు అస్సలు రాడు జస్ట్ అనదర్ పర్సన్ కైటు కనపడదే హిస్టరీలో వాడు అందులేని ప్రేమను లోపల దాచుకునే తందు తేలనిదా గొంతు దాటి వెళ్ళకాగిన ప్రేమను ఆపినదెవరటనేనా తొలి వెలుగు తలపును తడిపిన తొలకరి చిరుగు విరిసిన పెదముల చిరు నగవుకు నీవే కారణమా సౌందర్యో నీ పవరు భూగోళం గుండెల్లో ఫుల్ శివరు ఎన్నైనా టెల్లు నీ పైనకే వరే రాజాది రాజైన రావర్షన్ రావణ రెడ్డి పట్టసానే తుర 10,000 వాలా హే పెట్టేగే పప్పెట్ట ఓ ఎగరకు చల్తు కోటే సాలా ఐమ్ స్టిల్ నాయకుల అయ్యో డాన్స్ డా రాజాని మాత్రమే కింద క్లోజ్ రెడ్ డౌట్ ఇండియా బాబో dude.
Kirteshwaran. And by the way, credits to Think Music Telugu. Sandosham, Dude Diwali, and Dude's First Gear Boom Boom, the Telugu version. கேட்டு முடிச்சிட்டோம். எனக்கு இதில் என்ன கருத்து இருக்குன்றதுனா அன்றைக்கி சொன்ன அதே கருத்து தாங்க மறுபடியும் எனக்கு தோணுது. இதுலேயே எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை ஏன் போய் காதில் தான் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த ஒரு வெறுப்போ எந்த ஒரு வன்மமும் இல்லைங்க சாய் அபியங்கர் மேலே. எனக்கு பிடிக்கும். ஒரு நியூ சென்சேஷனாக வளர்ந்து வாராரு, அவருக்கான சப்போர்ட்டை பண்ணலாம். நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்கான ஒரு சப்போர்ட் ஒரு 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 துணையாக இருப்போம்னு பார்த்தா ஹீஸ் ட்ரெயினிங் ஹிம்செல்ஃபுங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. எல்லாம் ஓகே தான். இந்த பாட்டு மேபி அதுதான் அன்னைக்கு யோசித்தேன். சம்டைம்ஸ் நாங்கள் சில சாங்ஸ் எல்லாம் அப்படி தாங்க நாங்கள் கேட்கும் ஃபஸ்ட் டைமே கேட்டோன்னு எந்த பாட்டுமே டக்குன்னு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக 100% பிடிச்சிருக்கு கேட்கலான்ற மாதிரி எந்த ஒரு மனசும் வராது. மனுஷனாக தான் கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. சம்டைம்ஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே கேட்க நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கேட்கலான்னு தோணும். ஆனால் எடுத்த உடனே வாவ் சாங் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். பட் இந்த பாட்டுக்கு மேபி ரெகக்னைசேஷன் இப்போ கிடைக்காது. ரெகக்னைசேஷன் கொஞ்சம் லேட்டாகி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் சாய் அபியங்கர் அகைன். அண்ட் இவருடைய தெலுங்கு சாங் லைக் ஃபர்ஸ்ட் தெலுங்கு சாங் இது தான். அண்ட் ஹீ ஹேஸ் டன் ஜஸ்டிஸ் இன் ஹாவ் டு திங்க். பட் நான் இது குறையா சொல்ல, நோ கிரிட்டிசிசம் அட் ஆல். எனக்கு எந்த ஒரு ஹேட்டட் நத்திங் டு பி ஸ்ப்ரெடட் ஹியர். பட் திஸ் மை ஓன் ஒப்பீனியன். பிகாஸ் நாங்கள் அவரோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எல்லாம் கேட்டு வந்தனால மேபி இந்த மாதிரி ட்ராக்ஸ்க்கு வி ஆர் நாட் யூஸ்ட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி அதர் மூவி சாங்ஸ். மெயின்லி ஃபார் கருப்பு. அதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிறேன். சூர்யா சாரோட கருப்பு மூவி இருக்குது. அண்ட் அல்லு அர்ஜுன்ஸ் மூவி. தேர் ஆர் மெனி மூவிஸ் அப் டு டேட். இப்போ வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தெரியல. பட் ஃப்ரம் டியூட் திஸ் சாங் மேட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸுங்க. டில் நானும் பார்க்குற எல்லா கமெண்ட்ஸ்லேயும் நல்லா தான் இருக்குன்றாங்க, கேட்க நல்லாலன்றாங்க, என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க. ஒரு சிலவங்க வந்து வாவ் நல்லா இருக்குது, கேட்கும்போது வைப்பாக இருக்குன்றாங்க, லிரிக்ஸ் புரியலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்குமே தான் தெலுங்குல கூட the way he is singing in Telugu is different. But the thing is he is not up to the mark. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபீமேல் கோரஸ் எல்லாம் நான் எதுவுமே சொல்ல, தீப்தி அண்ட் பெபூமிகா சம் ஃபீமேல் சிங்கர்ஸ் அவங்கள எந்த குறையும் இல்லை. பட் த மெயின் லீட் ஹியர் இஸ் சாய். பட் ஸ்டில் somehow he has managed to do something. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து நான் அன்றைக்கி மிஸ் பண்ணதுன்னா பிரதீப் அண்ட் மமிதா பைஜோடைய அந்த கெமிஸ்ட்ரி அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த க்யூட்டான பாண்டிங். அந்த டான்ஸு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. தே ஆர் ஜஸ்ட் பீங் லைக் காலேஜ் பீப்புள். அந்த மாதிரி தான் அது காலேஜ் சாங் மாதிரி தான் தெரியுது. டைல் ட்ராக் என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் கேட்கக்கூடிய லெவலில் இருக்குது. பார்க்கலாம். இன்னும் பல பேர் இதுக்கு இன்னும் பல கருத்துக்கள் சொல்லுவீங்களே. இன்னும் 1-2 வாரம் கழித்து இதை பற்றி பேசுங்க, அப்போ பார்க்கலாம் என்னான்னு. இப்போ நானுமே இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். சொல்ல முடியாது. நானுமே மறுபடியும் இன்னொரு டைமில் இதெல்லாம் கேட்டேன்ப்பா என்ன ஒரு கிழமைக்கு அப்புறம் கேட்டேன் நல்லா இருந்துச்சு நானே சொல்லலாம். நோ அசம்ஷன்ஸ் ஃபார் நவ். ஸோ ஐம் கிளியர் அபவுட் இட். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதிர்மறையாக இன்ட்ரெஸ்டிங்காக மறுபடியும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லைங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை தாண்டி வேறு எது பர்சனலான ஒன்றுமே இல்லை. எனக்கு தோன்ற விஷயம் இதுதான் உண்மையான விஷயம். மற்றபடியெல்லாம் குறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த லிரிக்ஸை கொஞ்சம் தெளிவுபடுத்தி இவரும் கொஞ்சம் இன்னும் நல்ல மியூசிக்கை ஓவர்லே பண்ணாமல் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அள்ளி விடாமல் இருந்தால் திஸ் வுட் ஹவ் பீன் அ குட் ஒன். ஸோ தட்ஸ் மை ஆனஸ்ட் ஒப்பீனியன். தட்ஸ் இட். ஐம் ending this video right now. அடுத்து எந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் பேசணும் மாதிரி கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹியர் signing off from here. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.